இதே மாதிரி பண்ணி போரிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வந்து நல்ல வாசனை. இதோட உப்பு தேவையான அளவுக்கு, எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட்லேருந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஆமாங்க, ஏன்னா நான் செலக்டாக வீட்டில் சில இடத்துல அங்கங்கே கேமரா வச்சு எடுப்பேன். இந்த இடத்த எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஃபைன் ஆக்சுவலி வீடியோ போட்டுமே 2-3 நாள் ஆச்சு. ஸோ ரெகுலராக போடாமல், அந்த பேக் டு பேக் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு ஷேர் பண்ணலாமே நம்மளோட பெரிய விளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபைன், இப்போ வந்து மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். குட்டிக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ அவன் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அண்ட் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஃபைன், இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது செஞ்சு அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு அண்ட் ஹோல் பாடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அப்படி ஒரு ட்ரிங்க் தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரெடி பண்ணி ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நம்ம அரைச்சி தேங்காய் பாலாக நல்லா திக்காக எடுத்துக்க போகிறோம். அண்ட் 1 டம்ளர் வந்து பால் வச்சுருக்கேன். பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பால் அண்ட் வந்து தேங்காய் பால் ரெண்டுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் பாதாம் ஒரு 7 பாதாம், 2 முந்திரி அண்ட் 2 ஏலக்காய் இருக்குது. ஸோ அந்த சீடு சப்ஜா சீடு கொஞ்சம் அண்ட் வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் கிட்கேட் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து அந்த கிட்கேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பிடிக்காது, அந்த கரப்பாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டார்க் சாக்லேட் அண்ட் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தேங்காய் எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு அது 5லேருந்து 6 பாதாம், ஊற வச்சு பாதாம் தோல் எடுத்துகிட்டு 2 முந்திரி பருப்பு அண்ட் 2 ஏலக்காய், இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான அளவுக்கு பிழிஞ்சு பாலாக எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம், முந்திரி, அந்த தேங்காய் பாலையும் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நார்மல் பாலையும் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளாஸ் பாட்டிலில் எவ்வளோ ஐஸ் க்யூப் வேணுமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் 2 ஐஸ் க்யூப் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் போதும். ஏன்னா பேலன்ஸ் ரெண்டுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருக்கோம். சுகர் வந்து நமக்கு வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணேன். ஒரு 1/2 சுகர் தான் இருக்கும். எனக்கு நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக வேணும்னா ஸோ இந்த கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் செம்மையாக இருக்கும். இப்போ நான் நார்மல் பால், தேங்காய் பால் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டேன். கடைசியாக கொஞ்சம் அந்த சாக்லேட் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்ம அந்த சீடையும் சேர்த்துலாம். அவ்வளோதான், அங்கே மிக்ஸ் பண்ணி குடித்தோம். சூப்பராக இருக்கும். அது மார்னிங்கே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிரணவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். பட் அந்த சீட் மட்டும் அவனுக்கு அந்த டேஸ்ட்டை பிடிக்காது. பட் அவனுக்கு போடும்போது அந்த கிட்கேட் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் கரப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றவான். அதனால் வெறும் வந்து அந்த சாக்லேட் பவுடர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். பட் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சீட்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நீங்களும் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். பட் ரெண்டுமே நல்லா சில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நார்மலாக குடிச்சு பார்த்துட்டேன், டேஸ்ட் எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் சில்லுன்னு குடிக்கும்போது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைன், இந்த ட்ரிங்க் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய அந்த டீ வெரைட்டிஸ்லாம் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த டீ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது. ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இது ஓகேன்ற மாதிரி தான். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குழம்பு ஒரே மாதிரி பண்ணி போரிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வந்து நல்ல வாசனையான ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அது என்னமா வாசனையான குழம்புன்னு சொல்கிறீங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வீடியோவில் ஆட் பண்ணதில்லை. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த குழம்பு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது லஞ்ச் பாக்ஸுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ மெயின் வந்து அதான் கொஞ்சம் பெரிய பசங்க இருந்தாங்க, நீங்கள் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதை நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி எங்கள் அம்மா வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படியே லஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது பார்க்க அப்படியே அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஃபைன், என்ன குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். காய் அப்படின்னா அதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நான் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த குழம்புக்கு வந்து நம்ம முருங்கைக்காய், மாங்காய் இல்லைன்னா முள்ளங்கி சேர்த்தோம் அப்படின்னு சூப்பராக இருக்கும்.
எனக்கு இதில் முருங்கைக்காய் மாங்காய் அந்த குழம்புல போட்டால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குது. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே இருக்கிற காய் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் நல்லா வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மஸ்ட்டு, நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம், புளி கொஞ்சமாக, அரிசி வாஷ் பண்ண தண்ணி. ஸோ இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நார்மல் தண்ணி ஆட் பண்ணாமல் அரிசி வாஷ் பண்ண தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய், இது கூடவே இஞ்சி பூண்டு அந்த நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி. இதோட உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சம் கலர். இப்போ பருப்பு நீங்கள் தனியாக வேக வைக்கல அப்படின்னா இதோடைய பருப்பு சேர்த்து நல்லா வேக போட்டுடலாம். நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன், அதனால் கலந்துக்க. இதுக்கு 3 கரண்டி வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து கலந்து வச்சுக்கலாம். அது இருக்கட்டும், நம்ம இப்போ சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த காய் எல்லாமே நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். மேலே அதோட மூடியை எடுத்ததுமே அப்படி ஒரு வாசனை, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபைனலாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சி சேர்ப்போம். நான் அதெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி வந்து சாம்பார் பொடியோடு கலந்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்தாச்சுங்க. இது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே தேங்காய் வந்து கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் ரெடி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் நல்லா கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு குழம்பு தண்ணியாக இருக்குங்க. நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு திக்காக நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். நல்லா குழம்பு கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. சமையலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பிளேட் பார்க்கலாம். சாதம் ஆனால் நம்ம ரெடி பண்ண குழம்பு, மசாலா குழம்பு, அதில் முருங்கைக்காய் மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த காய் மிஸ் பண்ணிடாதீங்க. குழம்பு ரெடி, நல்லா திக்கான ஒரு அளவுக்கு வந்துருச்சு. ரசம், மோர், அது வந்து வாழைக்காய் கறி இன்றைக்கி நான் ரெடி பண்ண அப்பளம். சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட் ரெடி. அடுத்து சாப்பிட வேண்டியது தான். வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசன்ட் டேஸாக நீங்கள் வாங்கின கொஞ்சம் இந்த குட்டி குட்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப அதிகமாக நான் வந்து ஷாப்பிங்கில் வெளியில் போயிட்டு நிறையலாம் வாங்க மாட்டேன். செலக்டடாக ஏதாவது கொஞ்சம் ப்ரைஸும் எனக்கு ரீசனபிளாக இருக்கணும், இல்லை ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது தான் என்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப ரொம்ப யூனிக்கான அழகான கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட லிங்க்கும் என்னால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இயரிங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க, என்னோட ஃபேவரட். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும், அதில் க்ரீன், ரெட்டு, ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும். அண்ட் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். ஆக்சுவலி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து சூட் ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு கலரில் வாங்கணுன்னா அந்த ட்ரெஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக அதை போட்டு போகிறவங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதை பார்க்கறத விட போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இந்த செயின்காக தான் வாங்கினேன். ஸோ இது வந்து அந்த கழுத்தில் கொஞ்சம் ஒட்டினாப்பில் வரும். இது சரண்யா கலாவணிக்கு எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அந்த ஸ்டெட்டு வந்து செலக்ட் பண்ணேன். இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு அந்த காதியில் வாங்கின ஒரு சாரீ ஒன்று போட்டிருப்பேன், ஒயிட்டில் அந்த பர்பிள் அண்ட் வந்து அந்த பிங்க் ஆட் ஆன மாதிரியான ஒரு சாரீ. அதுக்கு இந்த செட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பேருமே என்னோடய ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இதை பத்திரமா யூஸ் பண்ணிட்டு நான் உடனே எடுத்து வச்சுருவேன், வீணாகவும் போகலைங்க. ஸோ அந்த ஸ்டெட்டெலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அடுத்து இந்த பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நான் அமேசானில் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குங்க. இந்த மெட்டல் வந்து மாதிரி பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் நேராக பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங்லாம் வந்து அவ்வளோ கிளியராக நீட்டாக கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஸ்டெட்டில் எதுவும் ஒன்று. ஸோ இது நம்மளோட குர்த்திஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை சம்திங் உங்கள் குட்டி பசங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து யாரும் எனக்கு கொடுத்தானா நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கீழே அந்த லீஃப் மாதிரி இருக்கிறது அவ்வளோ கிளியராக யூனிக்காக இருக்கும். அந்த 2 சைடுமே குட்டியாக அந்த பேர்ல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டெட்லேயுமே அதே மாதிரி சின்ன சின்ன பேர்ல்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், ஒரு vlogல ஆட் பண்ணியிருப்பேன். அந்த vlogோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். அண்ட் இதுவும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம vlog ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெட்டும் என்னோடய ஃபேவரெட்ங்க. இது வந்து ரொம்ப இந்த வெஸ்டர்ன் வேர்லாம் போட்டோம்னா அதுக்கு பக்காவாக சூட் ஆகும். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் கலர்லாம் போகலை, வீணாகலை. ஸோ டிசைன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல் ப்ளைனாக இருக்கும். வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து சூப்பராக சூட் ஆகும். அண்ட் இது ஜஸ்ட்டு வந்து அது ப்ரைஸ்லெட்டுங்க, ஒரு 4 செட்டு உள்ளே வரும். நான் 2 யூஸ் பண்ணிவிட்டு 2 வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் எல்லாமே அந்த பாக்ஸோட பத்திரமா எடுத்து வச்சுருவேன். நம்ம அதை சேஃபாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி வாங்கும்போது கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிட்டோன்னா அது லைஃப் நமக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி பிராண்டாக பார்த்து வாங்குவேன். ஸோ இதுதான் ரீசெண்டாக நான் வாங்கினேன் என்னோட ஒரு ஸ்மால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் நான் எங்கெங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸ் அந்த குழம்பு ரெசிபி மிஸ் பண்ணாமல் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஒரு யூஸ் பண்ண வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.